ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் வந்து ஹேண்டு எப்படி மார்க் பண்ணுறது ப்ளஸ் ஹேண்டில் எப்படி நெட்டை அட்டாச் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். இது 1 மீட்ரு ப்ளவுஸ் துணின்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து பேக் நெக்குக்கும் செகண்ட் ஆஃப் வந்து ஹேண்டுக்கும் நம்ம பிரிச்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு ஹாஃபை வந்து பேக் நெக்குன்னு மார்க் பண்ணிக்கிறேன், இன்னொரு ஹாஃபை வந்து ஹேண்டுன்னு மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு சைடு பேக்கு, இன்னொரு சைடு வந்து ஹேண்டு, 2 ஹேண்டு. ஓகேவா? அந்த 2 ஹேண்டில் ஒரு சைடு ஒரு ஹேண்டுக்கு எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா அதுலேயும் சென்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ அதுலேயும் சென்ட்ரு பண்ணி ஒரு ஹேண்டு இந்த சைடும் ஒரு ஹேண்டு இந்த சைடும் நம்ம மார்க் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ உள்ளே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த பாதி பேக் நெக்கு கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு இன்னொரு பாதியில் தான் நம்ம ஹேண்டு மார்க் பண்ணியிருக்கோம், 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி. ஸோ அதில் வந்து ஒரு ஹேண்டு இந்த சைடும் ஒரு ஹேண்டு இந்த சைடும் நம்ம போட்டிருக்கோம். அந்த ஒரு ஹேண்டு இதில் வந்து எப்படி நம்ம அந்த ஸ்ப்ளிட் பண்ணுறத தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கஸ்டமரோட கை லென்த் எவ்வளோன்னா 10 இன்ச்சு லென்த்து, 10 இன்ச்சு ஹைட்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த பாதியாக பிரித்தது இருக்குல்ல, அதில் 10 இன்ச்சு கை லென்த்தை போட்டுடுறோம். அப்புறம் ஹேண்டோட லூஸு ரெண்டுமே 10-10 தான். சரியா? அந்த பாதியில் ஒரு கால் பாதி இருக்குல்ல, அதுலேயும் சென்ட்ரு பண்ணி இந்த சைடு 5 இந்த சைடு 5 வர்றது மாதிரி மார்க் பண்ணிட்டிங்கன்னா 10 இன்ச்சு ஹேண்ட் லென்த்து வந்துடும். சாரி, ஹேண்ட் லூஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹேண்டு லென்த்து 10 கேட்டிருந்தாங்க, 10 வச்சிட்டோம். இப்போ நார்மலாகவே வந்து ஹேண்ட் லென்த்து 10 வச்சோம் அப்படின்னா ஹார்மோல் வந்து இந்த சைடு 3 இந்த சைடு 3 விட்டுட்டு 7 தான் வைக்கணும். சரிங்களா? அதுவே கை லென்த்து 9ஆக இருந்தால் 6 வைக்கணும். ஸோ இந்த சைடு 6 இந்த சைடு 6 மென்ஷன் பண்ணி ஹார்மோலுக்கு லைன் போட்டாச்சு. டாட் வச்சு லைன் போட்டு ஸ்கேலில் நம்ம மார்க் பண்ணிட வேண்டியதான். சரியா? 10 இன்ச்சு லென்த்து வந்தால் இந்த சைடு இந்த சைடும் 7 வைக்கணும். எது? ஹார்மோல். சப்போஸ் கை லென்த்து 9 வந்துச்சுன்னா அப்படின்னா 6 வச்சுட்டு லைன் போட்டுட்டு அப்படியே ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட வேண்டியது. இதுதான் ஸ்லீவ் வந்து மார்க்கிங். சரிங்களா? நம்ம வந்து ப்ராப்பராக மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு கை லென்த்து கை லூஸ் இருந்தால் போதும். ஹார்மோல் வந்து ஒரு தோராயமாக வச்சுக்கலாம். 10க்கு 7னும் 9க்கு 6ன்னு மார்க் பண்ணி நம்ம ஹேண்ட் லென்த்தை போட்டுட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போது இப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம நெட்டை அட்டாச் பண்ணுறதையும் சேர்த்து பார்த்துடலாம். சரிங்களா? திருப்பி இதில் ரிப்பீட் ஆகுது, ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. கை லென்த்து வந்து 10, ஸோ கை லூஸும் 10 தான், ரெண்டையுமே மார்க் பண்ணிவிட்டு இதோட கை லென்த் வந்து 10க்கு ஏற்ற மாதிரி 7 ரெண்டு பக்கம் நம்ம வந்து ஹார்மோல் வந்து டாட் வச்சுட்டு லைன் போட்டு மார்க் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் ஹேண்டு ட்ரேஸ் பண்ணி மார்க் பண்ணுறது. புரிஞ்சுதா?